சினிமா சேட்டை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் சதீஷ் முத்து அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியாவை எடுத்தாவே இந்த சங்கி ரஜினிகாந்த் அவர்கள் சங்கியா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் லால் சலாம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதில் டைரக்டர் ஐஸ்வர்யா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்க அப்பாவை ஏன் சங்கின்னு சொல்றீங்க, எனக்கு சங்கின்னு சொன்னா கோவம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்க அப்பா சங்கியா இருந்தா இந்த படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாரு, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சங்கி அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு வேறு மாதிரியான ஒரு பேட்டர்னில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அரசியல் ரீதியாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்களாம் சங்கின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே அது இது இல்லை அவங்க அந்த மாதிரி டைப்பு, அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி அவனை போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலே ஐஸ்வர்யா அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக கூட இருந்திருக்கலாம், அது அந்த தாக்கமாக கூட இருந்திருக்கலாம். ரஜினிகாந்த் எப்போவுமே ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப நாட்டம் உள்ளவர். உங்களுக்கே தெரியும், இமயமலைக்கு போவார், அங்கே போய் ரொம்ப தியானம் பண்ணுவார். அவருக்குள்ளே ஒரு மன அமைதியை தேடி தேடி ஆன்மீகத்தை தேடி தேடி போவார். அந்த மாதிரி ஒருத்தர் எல்லா இந்து கோயிலுக்கும் போகிறது, ராமர் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி போகிறதுனாலே நிறைய பேர் அவங்க ரஜினி உண்மையிலே சங்கி தான் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் அவரை அப்படி கார்னர் பண்ணுறாங்க. அது அது நல்லா இல்லை. அது யாருக்குமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எந்த ஒரு எல்லா நடிகருக்குமே அவங்கவுங்க கடவுள் வெளியே இருக்காங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டு தான் அவங்களோட படத்தை ஆரம்பிக்கிறாங்க, பூஜையை போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் கார்னர் பண்ணி ரஜினிகாந்தை மட்டும் கார்னர் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப தப்பாகவே இருக்குது. அந்த ஒரு தாக்கம் தான் ஐஸ்வர்யாவை அப்படி பேச வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க படத்துடைய ப்ரொமோஷனுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது சொல்லி சர்ச்சையானதுனால இப்போ அந்த படத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒரு வகையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் அப்படி பார்க்கல. என்னென்னா அவங்க நார்மலாக பேசுகிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் மேடை. இப்போ ஐஸ்வர்யா வெளிப்பக்கம்லாம் போயிட்டு எங்கேயும் பேசுனதில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. படம் இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கான மேடை கிடைக்கும்போது அவங்களுக்கு உள்ள ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன். மற்றபடி படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரஜினிகாந்தே பெரிய ப்ரொமோஷன் தானே. இதை தாண்டி ஒரு ப்ரொமோஷன் என்ன வேண்டியிருக்கு? கண்டிப்பா. ஏன்னா ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதுல இந்த படத்துல அவர் முஸ்லீம் கெட்டப்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு இருக்கு. ஸோ இந்த சங்கி விமர்சனத்தை தாண்டி ஒரு நல்ல நடிகரா அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நாங்க எந்த மாதிரி ரஜினிகாந்தை பார்க்கலாம்? ஆக்சுவலாக அந்த ஆஃப்டர் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது எந்திரன், சிவாஜி, எந்திரன் அந்த மாதிரி 2.0 இந்த மாதிரி இருந்தது. நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து அது அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் 2 படம் வரிசையாக கொடுக்கல, சரியாக கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தெலாம் ரஜினிகாந்தே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஜெயிலர் ரொம்ப இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்ட ஒரு ஹிட்டு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. ஜெயிலரை தாண்டி இன்னொரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையன் அதுக்கான ஆயத்தமாக தான் பார்க்குறோம். இதுக்கு நடுவில் பொண்ணு டைரக்ட் பண்ணுது, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் அந்த கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரஜினி ஒரு நிமிஷம் வந்தாலுமே அந்த ஒரு மாஸ் எலமெண்ட்டு, அந்த மியூசிக் பேக்ரவுண்டு, இது எல்லாத்தையும் சேர்ந்து தேட்டரை ஒரு வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வரும்போது ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சாங் ஒன்று போடும்போது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போடும்போது அந்த ஒரு அரங்கமே ரொம்ப அதிர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரஜினிகாந்துக்கான ஒரு கேரக்டர் ரொம்ப பேசப்படும்னு நினைக்கிறேன் நான். நீங்க ஜெயிலர் படம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ லான்ச்ல அவர் ஒரு கதை சொல்லியிருப்பாரு, காக்கா கழுகு கதையை சொல்லியிருப்பாரு. அதை எல்லாமே சோஷியல் மீடியால என்னமா பரப்பி விட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அவர்களை பத்தி தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டாங்க. அது பெரிய இஷ்யூவா போச்சு. ஆனா இப்ப லால் சலாம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவில் அந்த
சர்ச்சைக்கு வந்து அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எதர்ச்சியாக தான் அந்த கதையை சொன்னேன், ஆனால் இவங்க வந்து அதை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அவருடைய படத்துக்கு அவர் தான் போட்டி, என்னோட படத்துக்கு நான் தான் போட்டி, நான் அவர் என்றைக்குமே போட்டியாக நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே எந்த பற்றியும் அவரை பற்றியும் சேர்த்து வச்சு பேசாதீங்க, அவர் அவருடைய இதுவில் இருக்காரு, நான் என்னோட இதுவில் இருக்காரு, ஸோ அது எனக்கும் பெருமை இல்லை, அது அவருக்கும் பெருமை இல்லைன்னு சொல்லிட்டு இனிமே இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேடையில் அழகாக பேசியிருப்பாரு. இதுக்கப்புறமாச்சு இந்த சர்ச்சைகள் வராமல் இருக்குமா? இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு அழகான முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேயே தெரிஞ்சிருச்சு இல்லை, அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படிங்கும்போதே அந்த இடத்துல நம்ம முடிக்க வேண்டிய சூழல் தான். இல்லை என்னென்னா, எப்போவுமே ரஜினியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் 2 பேருமே ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு நெகட்டிவிட்டி கூட பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்க கூட நடித்தவங்ககிட்ட எல்லாருமே இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், இல்லை அவங்க கூட பழகிறவர்கிட்ட கேளுங்க, எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருப்பாங்க 2 பேருமே. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் மேலே ஒரு நெகட்டிவிட்டி கூட இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனநிலை அப்படி இருக்குது. இவங்க சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள்லாம் இருக்குது, அவங்க தான் ஏதாவது வியாபாரம் பண்ணணும், நம்ம பேசி ஏதாவது நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் அவர் தான் சொன்னார், அவர் இவரை தான் சொன்னார் இப்படிங்கிற ஒரு போட்டியை போட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸு அப்புறம் ரெவன்யூ இந்த மாதிரியான விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் எதேச்சியாக சொன்ன வார்த்தையை தான் வந்து இங்கே அப்படியே உருட்டி பரட்டி அவர் விஜய் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி மேலே அவ்வளோ வன்மத்தை நிறைய பேர் கக்குனாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் தான் வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச்சு. ஜெயிலருக்கு அப்புறமா மேடை ஏறி பேசுனது ரஜினிகாந்த் வந்து இந்த மேடை தான். அவர் எப்போவுமே தெளிவாக இருப்பார், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி அங்கே பேசின விஷயத்துக்கு தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த நடுவில் கேப்பில் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ சண்டை, எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி, எவ்வளோ வன்மம், ஒருத்தர் மேலே இவங்க ரசிகர் அவங்க மேலே சேர்த்த வாரி இறக்கிறதும், அவங்க ரசிகர் இவங்க மேலே சேர்த்த வாரி இறக்கிறதும், இது ஒரு தப்பான ஒரு இதாகவே போச்சு. ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பில் இருக்கிற 2 பேரோட ரசிகர்கள் அவ்வளோ நெகட்டிவிட்டியாக இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ரஜினிகாந்தோட ஸ்பீச்சை வந்து நான் பார்த்தேன். எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் ரஜினி பேசினார். அது வரைக்கும் அமைதியாக பேசினவர், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக போயிட்டு இந்த விஷயத்த சொன்னார். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் வேலையை பார்க்குறாரு, நான் என் வேலையை பார்க்குறாருன்ட்டு ரொம்ப தெளிவாக பேசிட்டார். ஆனால் இதையும் வந்து ரஜினிகாந்த் வந்து பயந்துட்டார், பம்மிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அவரோட மார்க்கெட்டுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. விஜய் வந்து அவரோட மார்க்கெட்டுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் ரசிகர்களை அவர் திருப்திப்படுத்துகிறார். அதே மாதிரி ரஜினிகாந்தும் தன்னால் இந்த வயசுலையும் தன்னால் முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு. இண்டஸ்ட்ரியில் ஒரு இவ்வளோ ஏஜ் ஆகி இவ்வளோ பெரிய ஹிட்டு, இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்லாம் எவராலையும் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இந்தியாவிலே இவரை மாதிரி ஒரு ஆக்டர் வந்து கிடையாது. பெரிய நடிகர்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் சின்ன கேரக்டரில் பண்ண ஆரம்பித்து சின்ன ரோலில் அப்படி போயிட்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த ஏஜில் இவ்வளோ பெரிய ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவர் மட்டும்தான். ஆனால் இவர் மேலே இவ்வளோ வன்மத்தை கற்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சண்டை வரதுக்கு காரணமே அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற விஷயத்துல தான். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார்னா இப்போ வரைக்குமே குழந்தைங்க எல்லாருமே சொல்றது வந்து ரஜினிகாந்த் அவருடைய பேர் தான். அடுத்தது யாருன்னு வரும்போது தான் விஜய் பேர் வருது. அதனால தான் ரஜினி அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒன்னா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் கேட்குறேன் சார், அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? இல்லை, நான் அது வந்து அதுக்குள்ளே போக விரும்பல. என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், அது வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான். ஒருத்தருக்கான அடையாளத்தை வந்து அவர் உருவாக்குனது. என் இடத்துல என்னோட அடையாளத்தை நான் தான் உருவாக்குறேன். அதுக்கான பட்டம் வந்து மக்களாக கொடுத்து ஏற்றுக்கிட்ட ஒரு பட்டம் இல்லைங்களா? அதை வந்து எப்போவுமே அது அவருக்கான அடையாளம் தான். புரட்சி தலைவர்னா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர்னா ஒருத்தர் தான், உலக நாயகன்னா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். சினிமாவை பொறுத்தவரை தளபதினா அது விஜய் மட்டும்தான். அவருக்கான பேட்டர்னே வேறு மாதிரி, ரஜினிகாந்துக்கான பேட்டர்ன் வேறு மாதிரி. அவர் ஒரு பக்கத்தில் ரசிகர்களை வந்து ரசிக்க வச்சிட்ருக்காரு. விஜய் வந்து அவருக்கு ஒரு பேட்டர்னில் ரசிகர்களை ரசிக்க வச்சிட்ருக்காரு. இது நல்லா ஆரோக்கியமாக தானே இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவாக இருப்போம். தமிழ் சினிமாவை நல்லா வளர்றது நல்லது தானே. அப்படியே கொண்டு போகலாம். சூப்பர் ஸ்டாரு ரஜினியாகவே இருக்குது. சரிங்க சார், அடுத்தது வந்து ரஜினியோட கையெடுப்பில் வந்து வேட்டையன் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த 2 படமே இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியாக போகுது. ஸோ இந்த 2 படத்துலையும் ஏதாச்சும் இந்த மாதிரி இஷ்யூ வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நார்மலாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இஷ்யூ வராது, இஷ்யூ ஆக்குவாங்க. ஏன்னா இஷ்யூ ஆக்குனா தானே இங்கே நிறைய பேருக்கு சோறு கிடைக்குங்கிற மாதிரி இருக்குல்ல.
அதனால் கண்டிப்பாக இஷ்யூ ஆக்குவாங்க. இதனால் இந்த 2 படமும் ஒரே டேட்டில் வருது அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து ரஜினிகாந்துக்கு அதிக தியேட்டர் கொடுத்தாங்க, இவருக்கு அதிக தியேட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நிறைய இஷ்யூ வரத்தான் போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். படம் முடிஞ்சோன்னா அடுத்தடுத்த அப்டேட் வரும்ல, அதுலேருந்து பார்ப்போம். சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மீடியா பர்சன் கிட்ட பேசும்போது வந்து சங்கின்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை இல்லை, என்னுடைய பொண்ணு வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து கெட்ட வார்த்தைன்னு அவங்க ஒரு விஷயத்துலையுமே குறிப்பிடலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சங்கின்றது அவரும் கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய பொண்ணுமே கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. கெட்ட வார்த்தை இல்லைன்னா அது ஒரு நல்ல வார்த்தையாக தான் இருக்கும். அப்படி ஒரு நல்ல வார்த்தையை வச்சு அவரை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏன் வந்து அவங்களுடைய மகள் வந்து வருத்தப்பட்டு அவ்வளோ பேருக்கு இருக்கும்போது மேடையில் சொல்லணும்? ஓகே, நல்ல கேள்வி. நான் முதல்ல வந்து இந்த வார்த்தையை சொன்னேன். இங்கே சங்கிங்கிற வார்த்தையை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 சிலர் மட்டுமே போர்ட்ரேட் பண்ணி அது வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் வச்சுருக்காங்க. சங்கினாலே அவங்க வந்து தப்பானவங்க, அவங்க வந்து நம்ம தமிழகத்துக்கு வேண்டாதவங்க, வெறுப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி தான் ஐஸ்வர்யா வந்து அந்த மாதிரி அந்த வருத்தமாக தெரிவித்தாங்களே தவிர இது வந்து கெட்ட வார்த்தை அப்படிங்கிற இது வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது. இது கெட்ட வார்த்தைங்கிறது கிடையாதுங்கிறத ரஜினி சொன்னது 100% உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழக மக்கள் தானே, இல்லை இவங்க வந்து சங்கி, இவங்க வந்து சங்கி இல்லாதவங்க அப்படின்லாம் எந்த இடத்துலையுமே அவர் பிரிக்காதவர். தன்னை வாழ வச்ச தமிழ்நாட்டில் தான் அவர் எப்போவுமே அவர் உண்மையாக இருக்கார். அதுக்கான வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு. என்னென்னா நான் ரசிகர்களுக்காக மட்டுமே வாழ்கிறேன், அவங்களுக்காக தான் நான் கடைசி வரைக்கும் படம் நடிச்சிட்ருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயமும் அதே தான். அதனால் இது இவங்க சங்கினா கெட்டவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. மொத்தத்தில் அது தமிழக மக்கள், அவ்வளோதான். சங்கிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. அவர் சொன்னது வந்து 100% உண்மை. ஸோ இது வரைக்கும் நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெளிவாக நிதானமாக பதில் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நீங்களும் ரொம்ப நல்லாவே கேள்வி கேட்டீங்க. நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சினிமா சேட்டை சேனலோட நினச்சிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.